Hi friends, welcome to MAHA's channel Grow Younger with MAHA. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா எப்படி வந்து மேக்கப் போட்டோம் அப்படிங்கற முக்கியமோ அதுபோல மேக்கப் வந்து எப்படி ரிமூவ் பண்றது, how to remove makeup அப்படிங்கறத தான் பார்க்கறோம். This is also very important step. இப்போ எங்கயாவது வெளிய போயிட்டு வரோம்னா ஈவினிங் வந்து நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா வந்து மேக்கப் ரிமூவ் பண்ணிட்டு தான் வந்து நம்ம வந்து தூங்கணும். அப்பதான் வந்து நம்ம ஸ்கின் வந்து நல்லா மெயின்टेन பண்ண முடியும். அது வந்து பிரீத் பண்றதுக்கு டைம் கொடுக்கும். அப்படியே கண்டினியூஸா நம்ம மேக்கப் வந்து அப்படியே அதை ரிமூவ் பண்ணாமல் தூங்க பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்ப சேகாக ஆரம்பிச்சிடும். ரொம்ப சீக்கிரமாக வந்து ஏஜ் லுக் அதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸ்கின் வந்து அல்டிமேட்டாக ரொம்ப டேமேஜ் ஆயிரும். ஸோ அதுலேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம வந்து மேக்கப் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு நைட் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து தூங்கணும். ஸோ வாங்க நம்ம மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ மேக்கப் ரிமூவர் பார்த்திங்கன்னா நம்ம என்ன மாதிரி மேக்கப் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து மேக்கப் ரிமூவர் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம வந்து ஹெவி மேக்கப் போட்டிருக்கோம், அதாவது நிறைய ஐ லைனர், ஐ ஷேடோ, ரொம்ப டார்க் கலர்ஸ், அதாவது வந்து நம்ம ஹெவி மேக்கப் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மேக்கப் யூஸ் பண்ணுறப்போ வந்து கார்னியரோட இந்த அதாவது ஆயில் இன்ஃப்யூஸ்ட் க்ளீனிங் வாட்டர் அப்படின்னு சொல்லி கிடைக்கிது. இந்த கார்னியரோட இந்த வாட்டர் வச்சு யூஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக வந்து ரிமூவ் ஆயிரும். ரொம்ப டீப் க்ளீனிங் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்ம வந்து ஆயில் ப்ரூஃப், அதாவது ஆயில் பேஸ்டு ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி போட்டிருந்தோம்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே மாதிரி கிடைக்குது. ஸோ இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து ரிமூவ் பண்ணலாம். ஸோ மேக்கப் ரிமூவ் பண்ணுறப்ப வந்து எடுத்தோன்னா அப்படியே வந்து மூஞ்சில் வந்து தண்ணியை போட்டு அப்படியே வாஷ் பண்ணவே கூடாது. பிஃபோர் ரிமூவிங் தட் நம்ம ஏதாவது ஒரு இந்த மாதிரி மேக்கப் ரிமூவிங் க்ரீம் இருக்குது. ஸோ அந்த க்ரீம் அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம இதோட வந்து எல்லாத்தையும் வந்து ஓரளவு அந்த இதெல்லாம் எடுத்துடணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ அதுக்காக இது வந்து க்ரீம் பேஸில் வந்து காயா அப்படிங்கிற பிராண்டில் இருந்து வந்து க்ரீம் பேஸில் உள்ள மேக்கப் ரிமூவர். ஸோ இதுக்கப்புறம் வந்து வைப்ஸ் இந்த மாதிரி கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி வைப்ஸ் யூஸ் பண்ணியும் வந்து அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி காட்டன் அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, காட்டன் வந்து பேட்ஸ் வந்து கிடைக்குது. இதை வந்து நம்ம ஹேண்டியாக வந்து 2-3 வந்து நம்ம ஹேண்ட்பேக்கில் கூட வச்சுக்கலாம். ஸோ தட் வந்து நமக்கு எப்போயாவது கொஞ்சம் அதிகமாக ஏதோ ஆயில் வந்து தெரிகிற மாதிரி இருக்குன்னா கூட நம்ம வந்து லைட்டாக டேப் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க நம்ம வந்து இன்றைக்கி வந்து சிம்பிள் பேசிக் மேக்கப் போட்டிருக்கேன். ஸோ இதை எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணுறோன்னா ஒரு காட்டன் பேட் எடுத்துக்கிறேன். ஸோ காட்டன் பேடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஐ இது இருக்கலாம் இல்லையா, ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணுறோம். பிஃபோர் தட் ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த கோம் இதெல்லாம் வந்துட்டு எடுத்து வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டைப் பண்ணிக்கலாம். ஸோ தட் வந்து நமக்கு இந்த ரிமூவிங் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே வந்து நம்ம ஹேரில் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அதை வந்து நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். இப்போது வந்து இந்த மாதிரி காட்டன் எடுத்துக்கலாம். ஸோ காட்டனில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ஐ மேக்கப் வந்து எடுக்கிறேன் நான். ஸோ இதில் வந்து லைட்டாக அப்படி வந்து ஸ்ப்ரே பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இப்படி கண்ணில் இப்படி வச்சு எடுத்தோம்னா சிங்கிள் இதிலே பாருங்கள் எவ்வளோ வந்து வந்திருக்குன்னுட்டு, எவ்வளோ க்ளீன் ஆகிருக்குன்னுட்டு. ஸோ இதை வந்து ஒரு தடவை ஒரு கண்ணில் எடுத்த அந்த ஒரே இதை வந்து திருப்பி வந்து நம்ம இந்த கண்ணில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த டர்ட் வந்து இங்கே இதாகும். ஸோ வந்து இந்த சைடு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன், இந்த சைட்லேயும் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த சைட்லேயும் வந்து இது பண்ணிக்கிறேன். இது மூலமாக வந்து நம்ம ஐ ஷேடோ, நம்மளுடைய இந்த ஐ லேசஸில் வந்து மஸ்காரா அதெல்லாம் போட்டிருப்போம்ல, ஐ லைனர், இதெல்லாம் வந்து க்ளீனாக வந்து இதில் வந்துடும். ஸோ 2 சைடுமே ரொம்ப நல்லா இதாகிடுச்சு. ஸோ இந்த ஐ எதை க்ளீன் பண்ணமோ அதை வச்சு நம்ம ஃபேஸ் வந்து க்ளீன் பண்ணக்கூடவே கூடாது. ஸோ இதை வந்து விட்டுறணும். ஸோ அடுத்து இன்னொரு ஸ்பஞ்ச் எடுத்துகிட்டு இந்த க்ரீம் யூஸ் பண்ணி நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் காட்டுறேன் நான். ஸோ இந்த க்ரீம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு வந்து தீர போகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துருச்சு. இது ரொம்ப ஹேண்டியாகவும் ஆல்சோ. ஸோ அதனால் வந்து இது ரொம்ப ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகும். ஸோ நம்ம வந்து ரொம்ப ட்ரை ஆக்காது ஃபேஸ். அதுக்காகவே வந்து இந்த காயாவோடது வந்து மெயினாக வந்து யூஸ் பண்ணலாம். அது எவரிடே மேக்கப் போடுறது அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு க்ரீம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து இது இப்படி வந்து அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி இந்த காட்டன் இது வச்சு நம்ம ஃபுல்லாக அந்த இதெல்லாம் வந்து நல்லா தொடச்சிடலாம். ஸோ 2 சைடுமே நல்லா வந்து நம்ம லிப்ஸ்டிக்,
ஸோ இதெல்லாம் வந்து நல்லாவே வந்து ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிற மாதிரிக்கு நல்லாவே வந்து தொடச்சிடலாம். ஸோ இன்னும் எக்ஸஸாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணோம்னா நம்ம இந்த ஆலோவேரா குக்கும்பர் அதோட மிக்ஸ் பண்ண இந்த டிஷ்யூஸ் யூஸ் பண்ணலாம், ரெஃப்ரெஷிங் வைப்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி கூட நம்ம எக்ஸஸாக இருக்குது இந்த கழுத்தில் இருக்கிறது வேறு எந்தெந்த போர்ஷனில் தான் நம்ம வந்து போட்டிருக்கோமோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக க்ளீனாக வந்து எடுத்துடலாம். ஸோ வந்து அந்த மேக்கப் வைப்ஸ்னே கிடைக்குது, ஃபேஷியல் வைப்ஸ் அது இல்லாமல் அது மேக்கப் வைப்ஸ்னு கிடைக்குது. ஸோ அந்த வைப்ஸை யூஸ் பண்ணுறப்போ க்ளீனாக வந்து நம்ம ஃபேஸ் வந்து நல்ல இதாகிடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் போட்டு நம்ம வந்து ஃபேஸ் க்ளீன் பண்ணிக்கலாம். முக்கியமாக வந்து இந்த ரிமூவிங் மெத்தட்ஸ் எல்லாம் என்னென்ன ரிமூவிங் மெத்தட்ஸ் இருக்கோ இது எல்லாமே பண்ணினதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம வந்து ஃபேஸில் வந்து தண்ணி போடணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எடுத்தோடனே வந்து தண்ணி போட்டு க்ளீன் பண்ண கூடவே. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து நான் திருப்பி வந்து உங்கள்கிட்ட வந்து எப்படி வந்து நான் நைட் க்ரீம் அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து நான் காட்டுறேன் நான். ஸோ இப்போ நான் ஃபுல்லாக வந்து இதை பண்ணிட்டு வந்துட்டேன், ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே ஃப்ரெஷ்ஷாக பேட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு நைட் க்ரீம் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் என்ன நைட் ஜெல் அப்படின்னா இது வந்து ரெட் வைனோட ஸ்லீப்பிங் ஃபேஸ் ஜெல் அப்படின்னு சொல்லிட்டு இது கிளாமிகோ பாக்ஸில் வந்தது. ரொம்ப சூப்பரான எஃபெக்டிவானது. அதை பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் வந்து முடிய போகுது தீரப்போகுது. ஸோ அடுத்த பாக்ஸில் வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இதை வந்து லைட்டாக அந்த ஜெல்லை வந்து இது பண்ணிக்கலாம். இது இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து நைட் க்ரீம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது பண்ணிவிட்டு நல்லா வந்து 5 minutes நல்லா வந்து இந்த நைட் க்ரீம் வந்து ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிற வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து இது மாதிரி பண்ணிக்கணும். ஸோ தட் இது வந்து நல்லா அப்சர்வ் ஆகிரும். ஸோ இப்போ ரெடி டு ஸ்லீப். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோடய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்பலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஸோ இதே மாதிரி க்ரோ யங்கர் வித் மஹா சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.